ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 80 டேஸ் பேட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம இதுல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டடி டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், வேல்யூ, மோட்டிவேஷன் நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போறது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க ஆல்ரெடி தொடங்கின ஒரு ப்ராசஸா இருக்கும். ஃபுல் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது? எக்ஸாம் நீங்க அக்டோபர் 12ஆம் தேதி எழுத போறது ஃபுல் டெஸ்ட் தான் எழுத போறீங்க. பட் அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் டெஸ்ட் எழுதுறதா இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 டைம்ஸ் அது மினிமமா ஃபுல் போர்ஷன் வந்து நீங்க டெஸ்ட் எழுதியிருந்தாதான் உங்களால டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒழுங்கா பண்ண முடியும். சோ எப்படி அந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்றது ரிலேட்டடா ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டுட்டேன். டைம் அலோகேட் பண்றது ரிலேட்டடாவும் வீடியோ போட்டுட்டேன். பட் ஸ்டில் இப்ப அக்டோபர் 5 டெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு கால்ஸ் நிறைய வந்திருந்துச்சு. மேம் எல்லாமே படிச்ச மாதிரி இருக்கு. பட் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஒரு யூனிட் எடுத்தா என்னடா புதுசா இருக்கிற மாதிரி தோணுது. இப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. எஸ்பெஷலி பயமா இருக்கு அப்படின்னு தான் வந்து கால்ஸ் வருது. சோ நீங்க இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைய தேதியில இருந்து நீங்க தொடங்கினா கூட அக்டோபர் 5 எழுத போற டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு குட் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்கு. ரிவிஷன் பண்றதுக்கு குட் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்கு. சோ ஆல்ரெடி படிச்சவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு மெயினா சொல்ல போறேன். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து 150 கொஸ்டின்ஸ் மெயின்ல இருந்து தான் 110 பேப்பர் மெயின் சப்ஜெக்ட்ல இருந்து வரும். 30 வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் 10 வந்து ஜிகேல இருந்து வரப்போகுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் தவிர மத்த எல்லாங்களுக்குமே வந்து இதே பேட்டர்ன் தான். இப்போ கண்டிப்பா நீங்க அதிக வந்து கவனம் செலுத்துறது உங்களோட மெயின் சப்ஜெக்ட் ரிவிஷனுக்கு தான் கவனம் செலுத்தணும். இப்போ மெயின் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் முன்னாடி ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால இந்த 3 டேஸ்ல ஃபுல்லா ரிவிஷன் பண்ண முடியும். இல்ல நான் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டேன், நான் இனிமேல் தான் ரிவிஷனே பண்ணணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு யூஸ்வலி கூட டைம் எடுக்கும் ஒரு யூனிட்டுக்கும். அதுக்காக ஒரே யூனிட்டை வந்து 3-4 டைம்ஸ் ஒரே நாள்ல படிச்சு நம்மளுக்கு வந்து நல்ல தரமானதுக்கு அப்புறமா நான் அடுத்த யூனிட் போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால அக்டோபர் 5க்குள்ள ஒரு 5 to 6 யூனிட்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடும். சோ அப்ப என்ன ஆகும்? சரி டெஸ்ட் அப்புறம் எழுதிக்கலாம், அதான் பிடிஎஃப் கொடுத்துட்டாங்கல்ல அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சலுப்பு வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பா அது வரக்கூடாது. அக்டோபர் 5க்குள்ள கண்டிப்பா நீங்க படிச்ச எல்லாத்தையுமே நீங்க ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணியே ஆகணும். ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. ஒன்ஸ் எல்லா யூனிட்டையும் ரிவிஷன் பண்ணுங்க. இன்கேஸ் சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, அக்டோபர் 4ஆம் தேதியே ஒன்ஸ் ஃபுல் ரிவிஷன் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேணா நீங்க 2வது ரிவிஷன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பே என்னன்னா ஒரே யூனிட்டை நான் தெளிவா படிக்கிறேன் தெளிவா படிக்கிறேன்னு ஒரே நாள்லயோ அல்லது ஒண்ணு விட்டு அடுத்த நாள்லயோ திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருப்பாங்க. சோ நம்மளுக்கு புது யூனிட்ஸ் ரிவைஸ் பண்றதுக்கான டைமே கிடைக்காம போயிடும். சோ ஆல்வேஸ் கீப் திஸ் ரூல். ஒரு யூனிட் ரிவிஷன் முடிச்சிட்டா அப்படின்னா அடுத்த யூனிட்டுக்கு போயிடணும். ஒரு ஃபுல் ரவுண்ட் எல்லா யூனிட் நீங்க படிச்ச யூனிட் ஒரு ஃபுல் ரவுண்ட் விட்டாதான் திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட் படிச்ச யூனிட்டுக்கு வந்து வரணும். ஓகேங்களா? இது ஒரு மெயின் பாயிண்ட் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக். அதே மாதிரி ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் சப்ஜெக்ட். இன்கேஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு படிச்சு ரொம்ப டல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்பனா மட்டும் எஜுகேஷன் மெத்தடாலஜி எடுங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜி புது சிலபஸ் தான், 30 மார்க்ஸ் தான் இருந்தாலுமே நமக்கு ஓகேங்களா விட்டுற முடியாது மொத்தமா. பட் அதுக்காக மெயின் சப்ஜெக்ட் விட்டுட்டு எஜுகேஷனை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது. மெயின் சப்ஜெக்ட் போர் அடிக்கும் போது எஜுகேஷன் எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் அந்த ரேஞ்ச்ல வேணா செலவு பண்ணலாம். 1.5 hours to 2 hours வந்து செலவு பண்ணலாம். அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, நோட்ஸை மட்டும் பாருங்க. எல்லா யூனிட்டுக்குமே நோட்ஸ் வந்து கம்பைன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை பாருங்க. ஒரு சில யூனிட்ஸ்ல உங்களுக்கு சம்மரி நோட்ஸ்மே அப்டேட் பண்ணிருப்பாங்க. அந்த சம்மரி நோட்ஸ் மட்டும் பாருங்க. அதுவே உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி டெஸ்ட்க்கு தாராளமா போதும். ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுங்க. படிக்காதவங்க பூஸ்டர் சீரிஸ் மட்டும் அகாடமி சேர்ந்தவங்க பாருங்க. அவுட் சைடர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா என்ன கேட்டா பெட்டர் ஜிகே வந்து நீங்க இது வரைக்கும் படிக்கவே இல்லை அப்படின்னா அதை வந்து படிக்காம இருக்கிறதே பரவாயில்லதான். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த 10 மார்க்குக்காக நீங்க நிறைய டைம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் சப்ஜெக்ட் வந்து அடி வாங்கிடும். சோ அதனால நீங்க உங்களோட டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து அமைச்சுக்கோங்க. மெயினா மல்டிபிள் ரிவிஷனை வந்து ஒரே நேரத்துல பண்ணாதீங்க. நீங்க அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் பண்ணா கூட தப்பு இல்ல. பட் ஒரே நாள்ல திரும்ப 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 படிக்காதீங்க. ஏன்னா அது படிச்ச ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். பட் அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது மறந்துடும். சோ பெட்டர் ஒரு ஃபுல் ரிவிஷன் ஃபார் ஆல் யூனிட்ஸ். அதுக்கப்புறமா தான் திரும்ப செகண்ட் ரிவிஷன் வந்து வரணும். அண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி அதாவது 3rd and 4th நீங்க மார்க் டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் விடாம அந்த மார்க் டெஸ்ட்டும் எழுதாதீங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி அதாவது அக்டோபர் 5க்கு முன்னாடி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி நீங்க மேபி மார்க் கம்மியா வாங்கிட்டீங்கன்னா உங்க கான்பிடன்ஸ் மொத்தமா உடஞ்சு போயிடும். சோ பெட்டர் நீங்க எழுதுறீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டு மேபி அக்டோபர் 5 மார்னிங் வேணா எழுதுங்க. நம்ம அகாடமில 10 ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். அந்த ஃபுல் டெஸ்ட்ல ஏதாவது ஒன்று எழுதணும்னு விருப்பப்படுறீங்கன்னா மார்னிங் வேணா பண்ணுங்க. பட் ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு பேப்பர் உங்களுக்கு தெரிஞ்சே வேணும்னே பண்ணிடாதீங்க. ரிவிஷன் பண்ணாம எனக்கு வந்து நான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே பதட்டமா இருக்கு, அதனால டெஸ்டாவது எழுதுறேன் அப்படின்னு எழுதி இன்னும் கான்பிடன்ஸ் வந்து பிரேக் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுங்க. இதுல இன்னொரு செகண்டரி கேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேம் நான் அக்டோபர் 5 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படிச்சேன். பட் என்னால ஒரு 8 யூனிட் தான் முடிக்க முடிஞ்சது சப்ஜெக்ட்ல. நான் டெஸ்ட் எழுதவா வேணாமானா கண்டிப்பா டெஸ்ட் எழுதுங்க. 8 யூனிட் முடிச்சாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் இருக்குல்ல, அக்டோபர் 5க்கு அப்புறம் இன்னொரு 1 வாரம் இருக்கு. அந்த 1 வாரத்துல கூட ரிமைனிங் 2 யூனிட்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கலாம். பட் நான் முழுக்க முடிச்சாதான் உட்காருவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டப்பர்னா இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போடுங்க. முடிச்சிட்டீங்கன்னா சந்தோஷம். அக்டோபர் 5 எழுதிக்கலாம். அப்படி இல்ல 2 யூனிட் ரிமைனிங் இருக்குன்னா அக்டோபர் 5 எழுதிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற யூனிட்ஸ் வந்து பாருங்க. ஃபோக்கஸ் வந்து பண்றது சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய செக்ரிகேஷனை பொறுத்து பண்ணணும்.
இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபேக்கல்டி நடத்தும் பொழுதே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எது இம்பார்ட்டன்ட், எது வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும், எது கன்ஃபார்மா எக்ஸாம்ல வரும்ன்றத சொல்லி சொல்லி நடத்தியிருப்பாங்க. அதை பொறுத்து கூட நீங்க பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு அக்டோபர் 5 தான் உங்க முதல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு நினைச்சிட்டு எழுதுங்க. அப்பதான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களால கேஜ் பண்ண முடியும். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டே அக்டோபர் 12 தான் எக்ஸாம் எழுத போறீங்க டைரக்டா அப்படின்னா அந்த அந்த டெஸ்ட்ல வந்து மிஸ்டேக் நடந்தா அது நம்மளால திருத்திக்க முடியாதுல்ல. திருத்திக்கணும்னா இன்னொரு 2-3 இயர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு பதிலா இதுல வந்து திருத்திக்கோங்க. உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் ரிலேட்டட் ஃபுல் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கு அப்படி இல்லைன்னா ப்ரொசீஜர் பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நேத்து தான் அது ரிலேட்டடா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா அட்ரஸ் பண்ணாத டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கான நான் ஒரு தனியா ஒரு வீடியோவா உங்களுக்கு கிரியேட் பண்றேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ், பயப்பட மட்டும் செய்யாதீங்க. பயம்தான் உங்களோட முதல் எதிரி. பயப்படும் பொழுது நம்ம லூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிமிஷமும் உங்களோட ப்ரிப்பரேஷன்ல இருந்து நீங்க பறிச்சு புடுங்குற மாதிரியான டைம்ஸ். சோ ப்ளீஸ் டோன்ட் கெட் ஸ்கேர்ட். நீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த ஃப்ளோ ஸ்டேட்லயே இருங்க. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கான பிஜிடிஆர்பி சீட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட்.